வாங்க 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 டீயா சொல்லுங்க. அது சார் டீ ஒன்று கொடு. இன்னொரு டீ கொடுங்க. A few moments later. டீ எங்கங்க? வடைய தின்னியா? ஏன் அவசரப்படுற? டீ சொன்னா லேட் பண்றீங்க. வடையே எடுத்தேன். நான் வடைய திங்கிறேன், தூக்கி குப்பையில அரைஞ்சிட்டு போறேன். டீ கேட்டா டீ கொடுக்க வேண்டியதானே. டீ கேட்டா வடை திங்கிற வரைக்கும் வெயிட் பண்றது. மாஸ்டர் டீ ஒன்று போட்டு விடுங்க இருக்கு. டீ கேட்டா லேட் பண்றாங்க சரின்ட்டு வடை எடுத்ததுன்னா அப்புறம் வடை திங்கிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இப்பதான் டீயே சொல்றீங்க. போடுங்க டீயே போடுங்க. ஐயா ஒரு டீயே போடுங்க. டீ என்னையா டீ உரைக்குது? இஞ்சி டீ அப்படிதான் இருக்கும். இஞ்சி டீயா? டீ கேட்டா டீயை கொடுக்க வேண்டியா? அதுல இஞ்சியா போடுறதும் மண்ணெல்லி போடுறதும். யாரு இப்ப இஞ்சி எல்லாம் போட்டு கேட்டா? எதுக்கே அதுல போறீங்க இஞ்சி எல்லாம்? இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கலந்தாயா வரும். அப்படிதான் இருக்கு. இப்ப டீ தூளே அப்படிதான் வருது. டீ தூள்ல இஞ்சி, துளசி, ஏலக்காய், இந்த கண்ட கருமாந்திரம், அதிமதுரம் இதெல்லாம் கலந்தா அதுக்கு பேர் கசாயம். டீ கிடையாது. டீக்கு தானே காசு கொடுக்குறோம். டீ தூள் போட்டாதான் அதுக்கு பேர் டீ. கண்ட கருமத்தையும் போறது. துளசி என்ன ரேட்டு கிலோ? எவனாவது காசு கொடுத்து வாங்குறானா? இஞ்சி 70-80 ரூபா இருக்குது. டீ தூள் கிலோ 500 ரூபா. அப்ப இந்த கண்ட குப்பையும் இந்த டீ தூள்ல கலந்து நீங்க டீ தூளை கம்மியா வச்சு காசை வச்சு வித்துட்டு அதே 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இஞ்சியும் கிலோ 500 ரூபா, துளசியும் கிலோ 500 ரூபா. அக்கிரமம் பண்ணிட்டாங்க. டீ தூள்ல 500 ரூபா விற்கிற டீ தூள்ல கண்டத்தையும் கலந்து 100 ரூபா 50 ரூபா பொருளை கலந்து உங்களை நாங்க என்ன கசாயம் கேட்டாங்களா? டீ போட சொன்னா டீயா போடுங்க. குடிச்சா குடிங்க, குடிக்கலாம் ஊத்திட்டு போங்க. அதான் ஏமாத்துறது.